ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். தட்டை ரெசிபி தான். இப்போ அந்த தட்டை செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். இதற்கு அரிசி மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்க அதே சின்ன கப் அளவில் தான் அரிசி மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வறுத்துட்டு பவுட்ரு பண்ண உளுத்தம்பருப்பு பவுட்ரு, இது 1 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சிடணும். இதை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். கொஞ்சம் கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். ஆயில் இல்லைன்னா வெண்ணெய், ரெண்டில் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் எடுத்திருக்கேன். சால்ட்டு தேவையான அளவுக்கு. கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன். சீரகம் 1/2 டீஸ்பூன். வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வெறும் மிளகாத்தூளும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா காஷ்மீர் மிளகாத்தூளும் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். அது இல்லாமல் வெந்நீர் மாவு பிசைகிறதுக்காக நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நம்ம தட்டை செய்கிறதுக்கு ஆயில் தேவைப்படும். இப்போ இந்த பொருள்லாம் வச்சு நம்ம ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடிய தட்டை ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்க 2 கப்பு அரிசி மாவில் 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே உளுத்தம்பருப்பு பவுட்ரு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், சீரகம், கருப்பு எள்ளு, சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் நான். அடுத்தது ஊற வச்ச கடலைப்பருப்பு. இது வெதுவெதுப்பான சூட்டில் உள்ள குக்கிங் ஆயில். நம்ம சமையலுக்கு பயன்படுத்த எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்குங்க. வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும் ஆயில். இந்த நேரத்தில் தான் நம்ம ஆயிலோ இல்லைன்னா பட்டரு, ரெண்டில் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மாவு கரைக்கிறதுக்கு வெந்நீர் சேர்த்துக்குங்க. வெதுவெதுப்பான வெந்நீர் இது. வெந்நீர் சேர்க்கறதுனால கை போட்டு பிசைய முடியாது, அதனால் கரண்டியில் மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு வெந்நீரை சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ சூடு கம்மியான பிறகு கை போட்டு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கையிலேயே பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ இதை சின்ன உருண்டைகளாக உருட்டிக்குங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு மைக்கா ஷீட் கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவர் மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருங்க. ஏன்னா அது மேலே தான் நம்ம தட்டையை தட்டி போட போகிறோம். அது ஒட்டாமல் வரத்துக்காக தான். கொஞ்சம் மைக்கா கவர் மேலே ஆயில் தடவிடுங்க. இப்போ அது மேலே சின்ன பால்ஸாக உருட்டிடுங்க. நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டிடுங்க. ஒரே நேரத்தில் கவர் மேலே ஒரு 4-5 உருண்டைகளாக வச்சுருங்க. அங்கங்கே தள்ளி வச்சுட்டு கவரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எதனா ஒரு பாத்திரமோ கிண்ணமோ இல்லை டம்ளரோ எடுத்துகிட்டு அது மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தட்டை ஷேப்பு வந்துடும். பாருங்கள், அடியில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது டம்ளராகவோ இருக்கலாம், இல்லை கிண்ணமாகவும் இருக்கலாம். எதனா எடுத்துகிட்டு அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தட்டை ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், இப்போ தட்டைக்கு ஷேப் கிடச்சிச்சு. இப்போ இது அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான்.
நல்லா மெலிசான ஷேப்பில் வந்துச்சு பாருங்கள். இப்போ பேனில் மிதமான சூட்டில் ஆயில் ரெடியாக இருக்குது. அதில் நம்ம தட்டி வச்சுருக்க தட்டையை சேர்த்துடலாம். மிதமான தீயில் தான் இருக்கணும் ஸ்டவ்வு. அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கருகிடும். லோ ஃப்ளேம்லேயோ இல்லைனா மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இது வந்து 2 பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ தட்டை ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் வந்து நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ ஆயில் இருக்கிற தட்டையை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள மாவுலையும் நம்ம ஆயிலில் தட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இருந்த மாவில் நம்ம எல்லாத்தையும் தட்டை ரெடி பண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதாங்க, ஈஸியான தட்டை செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ஈஸியாக தட்டை செய்ய வரும். தட்டையும் பாருங்கள் எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள். கையில் நுறுக்குனாலே அப்பளம் போல் உடையுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜெயிக்க சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.